திருப்பூரில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் என கூறி நூல் வியாபாரியிடம் 1,69,00,000 ரூபாய் கொள்ளையடித்த வழக்கில் போலி பத்திரிகையாளர் உட்பட மேலும் 3 பேர் கைது செய்யப்பட்டனர். திருப்பூர் மத்திய பேருந்து நிலையம் அருகே நூல் கடை நடத்தி வரும் அங்குராஜ் என்பவரிடம் வாட்ஸ்அப் மூலம் அறிமுகமான விஜய் கார்த்திக் என்பவர் தனது நிறுவனத்தின் தொழில் தேவைக்காக பணம் தேவைப்படுகிறது என்றும் அந்த பணத்தை இரட்டிப்பாக தருவதாகவும் உறுதியளித்துள்ளார். இதை நம்பிய அங்குராஜ் தனக்கு தெரிந்த நண்பர்கள் மூலம் 1,69,00,000 ரூபாய் வசூலித்து விஜய் கார்த்திக்கிடம் வீடியோ கால் மூலம் காண்பித்துள்ளார். சிறிது நேரம் கழித்து அங்குராஜின் கடைக்கு வந்த 5 பேர் தங்களை அமலாக்கத்துறை அதிகாரிகள் என கூறிக்கொண்டு விசாரித்து 1,69,00,000 பணத்தை பறித்து சென்று விட்டனர். இதுகுறித்து 4 தனிப்படை அமைத்து விசாரணை நடத்திய போலீசார் வழக்கில் சம்பந்தப்பட்ட விஜய் கார்த்தி உள்ளிட்ட 5 பேரை கைது செய்தனர். அவர்களிடம் இருந்து 88,66,000 ரூபாய் ரொக்க பணத்தை பறிமுதல் செய்தனர். இந்த நிலையில் வழக்கில் தலைமறைவாக இருந்த பிரதீஷ், கோடீஸ்வரன், போலி பத்திரிகையாளர் ஜாகீர் அப்பாஸ் உள்ளிட்ட 3 மூவரையும் போலீசார் கைது செய்து கார், 2 செல்போன்களை பறிமுதல் செய்தனர். புதுக்கோட்டை அருகே நிறுவனத்திற்கு சொந்தமான 82 லட்சம் ரூபாயை கார் ஓட்டுநர் கொள்ளையடித்து சென்ற சம்பவத்தில் 2 பேரை போலீசார் கைது செய்தனர். புதுக்கோட்டையில் உள்ள நிறுவனத்தில் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு வருமான வரித்துறையினர் சோதனையில் ஈடுபட்டு பல முக்கிய ஆவணங்களை அள்ளிச் சென்ற சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது. அந்த நிறுவனத்தில் பணியாற்றும் சூப்பர்வைசர் சதீஷ்குமார், உதவியாளர் கார்த்திக் ஆகியோர் 82 லட்சம் ரூபாய் பணத்தை உரசாக்கு மூட்டையில் கட்டி காரில் எடுத்துச் சென்றனர். காரை அந்த நிறுவனத்தில் பணிபுரியும் லக்ஷ்மணன் என்பவர் ஓட்டிச் சென்றார். புதுக்கோட்டை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் பெட்ரோல் பங்கில் டீசல் போடும்போது காரில் வந்த இருவரும் கண் சிமிட்டும் நேரத்தில் ஓட்டுநர் லக்ஷ்மணன் 82 லட்சம் ரூபாய் பணத்தை எடுத்துக்கொண்டு தலைமறைவாகினார். இது தொடர்பான புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் செல்வமணி, சண்முகம் ஆகிய இருவரை கைது செய்து விசாரணை நடத்தியதில் கொள்ளை சம்பவத்தில் உடந்தையாக இருந்தது தெரிய வந்தது. மேலும் தலைமறைவாக உள்ள ஓட்டுநர் லக்ஷ்மணன் மற்றும் ராமர் ஆகிய இருவரை போலீசார் தேடி வருகின்றனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.